புத்தகங்கள் வெறும் கைகள் அல்ல, அவை உண்மையான பொக்கிஷம் என்று நினைத்தாள். அப்போது முதல் மனைவியின் மகள் கோபத்துடன் உள்ளே நுழைந்தாள். லான்ஜென்னின் கையிலிருந்த புத்தகத்தை வலுக்கட்டாயமாக பறித்தாள். உன்னைப் போன்ற தாழ்ந்த பிறவி ஹான் எழுத்துக்களால் எழுதப்பட்ட புத்தகத்தை படிக்க நினைக்கிறாயா என்று சீறினாள். ஒரு நாள் லான்ஜென் தனிமையில் வருத்தத்துடன் இருந்தாள். அப்போது வீட்டு வேலைக்காரன் வந்து எஜமானர் அவளை புத்தகங்களுடன் படிக்கும் அறைக்கு வரச் சொன்னதாகவும் அவளை பரீட்சை செய்யப் போவதாகவும் கூறினான். இது லான்ஜென்னை மிகவும் திகிலடையச் செய்தது. பின்னர் லான்ஜென் தயக்கத்துடன் எஜமானரின் படிக்கும் அறைக்குச் சென்றாள். பயந்து நடுங்கியபடி தரையில் மண்டியிட்டாள். லான்ஜென் புத்தகத்தை எடுத்து வராததைக் கண்ட எஜமானர், ஏன் நீ புத்தகத்தை எடுத்து வரவில்லை என்று வினவினார். இந்த முறை எஜமானர் கோபப்படவில்லை. மூத்த மகனின் அறையிலிருந்து மிங்சிங் வாளை எடுத்து வரச் சொல்லி